ஆன் பண்ணிட்டியா? அதான் ஆனில் தான் இருக்குது. அது ஆரம்பிச்சு இன்ட்ரோலாம் தேவையில்லையா? இன்ட்ரோ வழக்கம். இப்போ டக்குன்னு இப்படி கையை வச்சோம்ல, அப்போதே இன்ட்ரோ போடணும். இன்ட்ரோ சரி, ஆரம்பிச்சிருடு. சரி, ரைட்டு. இன்றைக்கி என்னென்னா ஹோமிஸ் வித் ஸ்டோரிஸில் மொதல் எபிசோடு. எதை பற்றி பேச போகிறோம்னா கதைகள். நம்மளை இன்ஸ்பயர் பண்ண, நம்ம தொலைந்து போன, நம்மளையே ஆட்கொண்ட கதைகள். அது படமாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், இல்லை பாட்டி சொன்ன கதையாக இருக்கலாம். என்ன பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு கூட போகும். கதைன்னு இப்போ கேட்குறதுனால நிறையா தாட்ஸ் வருது மைண்டில். சின்ன பிள்ளையில் அப்படின்னா கண்டிப்பாக கதைங்கிறது ஃபஸ்ட்டு, சினிமாங்கிறது செகண்டு. சினிமாக்குள்ளே கதைன்னு நம்ம போனதெல்லாம் அதுக்கப்புறம் தான், வளர தான். என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஆமாம், புரியாது. ஆமாம், புரியும். சினிமாவுக்கு முன்னாடி கதைன்னா ஒரு ஆள் சொல்லி காக்கா கிட்ட இருந்து நரி பாட்டி வடை சுட்டா கதை சம்திங், அந்த கதை. இப்படியான கதைகள் தான் நமக்கு கதை. சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கையில் சினிமாக்குள்ளே போக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள், புத்தகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான நாவல் புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள், கதைகள் இப்படியெல்லாம் இருக்குது. கொட்டி கிடக்கு. வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி, ஆற்று மணலில் எண்ண முடியாதுங்கிற மாதிரி கதைகள் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் வளர தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லா படங்களையும் எடுத்துக்க, எல்லா படங்கள், எல்லா கதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீ பார்த்தது இது வரைக்கும் சைல்ட்ஹுட்டில் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் எடுத்துக்க. அதில் எல்லா கதையும் ஒரே கதை தான். கதையினாலே எல்லாமே ஒரே கதை தான். அப்போ இந்த எல்லா கதையும், இந்த எல்லா ஒரே கதையும் என்ன சொல்லியிருக்கு நமக்கு? நம்ம இப்பெல்லாம் இருக்கிறது இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ சிம்பிள். அவன் இன்ன வரைக்கும் அதான் எடுத்துகிட்டு இருக்கான். நீதி கேட்டால் தட்டி கேட்கணும், இந்த லூப்பில் சிக்கக்கூடாது, உனக்குன்னு சுதந்திரமாக ஒன்று பண்ணணும். இதை எல்லா கதைகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா கிரியேட்டர்ஸ், கதையை உருவாக்குற கிரியேட்டர்ஸ் அதெல்லாம் விரும்புவோம். ஆமாம், எல்லா நேரங்கள்லையும் சுதந்திரம். அந்த கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி போய் ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாள் தானே. டெய்லியும் வேலைக்கு போய் அவனோட கற்பனையே எழுதின இந்த லூப்ல இருந்து வெளியே வந்த ஒரு ஆள் சொல்லுகிற கதை தான் அது. ஆமாம், லூப்ல இருந்து வெளியே வரணும். அதாவது இந்த விக்டர்னு ஒரு கேம் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். காலையில எந்திரிச்சா அந்த சிஸ்டம்குள்ள இருக்கணும். ஆமாம், ஒரு மிஷின், ஒரு ஏஐ எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டு எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்கும். காதல் மாட்டிப்பான இவனுக்கு மட்டும் உடஞ்சிரும். அவன் உடஞ்ச தப்பு வெளியே எந்திரிச்சு அந்த கண்ணாடியை பிரேக் பண்ற மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் எல்லா ஆர்டிஸ்டுக்குமான ஒரு பெரிய விஷயம். அந்த கண்ணாடி பிரேக் பண்ணணும். ஆமாம், அதை பிரேக் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நீ கதைகளில் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தியோ அதுதான் உனக்கு. ரொம்ப டவுனான இடத்துல இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? ரொம்ப டவுனாக இருக்க, நீ என்ன பண்ணுவ? வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் நைட்டு, இதுதான் நான் நினச்ச வாழ்க்கையா, நான் ஏன் அப்படி இருக்கேன், எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணும். அப்படி நினைக்கும் போது நீ என்ன பண்ணுவ? உன்னை நீ மறுபடியும் கொண்டு வரணும் மேலே ஏற்றி. அப்போ நீ அன்னைக்கு நைட்டு அந்த ஹார்ஸ்னஸை தாங்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. சொல்லலாமா? சும்மா இது எல்லாமே சும்மா. நான் பயங்கர மோட்டிவேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டா பயங்கரமாக தேடி ஒரு ஃபீல் குட் படத்தை டவுன்லோட் போட்டு பார்க்குறது, மோட்டிவேட் அந்த மாதிரி நிறையா படங்கள் பார்க்காம இழந்திருக்கேன். இப்போ எடுத்து பார்க்குறேன். இப்போ அந்த மாதிரி ரீசெண்டாக பார்த்ததில் லஞ்ச் பாக்ஸ் படம், அது ஒரு மோட்டிவேஷ்னல் சினிமா. லஞ்ச் பாக்ஸ் சினிமா மாதிரி லால் சிங் சத்தா, ஃபாரஸ்ட் கம்ப் ரீமேக்கு, இந்த மாதிரியான சினிமாக்கள்லாம் தேடி பார்க்குறது மூலியமாக இன்ஸ்பைரிங் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சேம் டிட்டோ. இன்றைக்கி ரூமில் படுத்துருக்கேன், தூக்கம் நல்லா வருது, ஆனால் மனசு தூங்க விரும்பலை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு படம் தான் இருக்குது, தமாஷா. அதெல்லாம் தமாஷா பார்த்தே ஆகணும், இன்றைக்கி நைட்டு திரும்ப பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போட்டேன். போட்டால்
அன்னைக்கு நைட்டு என்கிட்ட எனக்கு வந்து என்ன விடை கிடைக்கலையோ, என்னடா அப்படி போயிட்டே இருக்கு, நான் எதரா பிடிச்சிக்கிறது. எப்போயாவது மனுஷன் என்ன பண்ணுவான்னா, எதாவது ஒன்று பிடிக்கணும்னா கடவுளை பிடிச்சிருவான் டப்புன்னு அப்படின்னு காலை கட்டிடுவான். நம்ம மனுஷனுக்கு எல்லா நேரத்துலையும் அந்த லோமம் கொண்டு வரும். இப்போ எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னாலும் நான் தொய்வாக இருக்க நேரத்தில் நான் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமே, இல்லை நான் விழுந்துருவேன், மென்டலி மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். அப்படி எனக்கு வந்து நான் பிடிச்சிக்கிற ஒரு தூணா சமயத்தில் உதவுனது படங்கள்னா அவன் குறிப்பாக தமாஷா, சொல்ல மாட்டேன். ஒரு ஆட்டோக்காரன் சீன் ஒன்று இருக்கும். ஆட்டோவில் பின்னாடி இருக்கும் அந்த ஆசோலேஷனில் இருப்பான், எதிராக ரியல் எது அன்ரியல்ன்ற மாதிரி. இப்போ ஆட்டோக்காரன்ட்ட போயில ஆட்டோக்காரன் வந்து என்ன பண்ணிப்பான விக்கு மாதிரிலாம் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான், ஹிந்தி பாட்டு பாடினோன்னா இது பெரிய ஹீரோவாக இருப்ப போலியே, நடிகை ட்ரை பண்ணலையா ஒன்று நக்கலாக இவன் கேட்பான். அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் சார், எல்லாரும் மாதிரி இருந்தான், நம்ம வெளியே பார்க்க தானே எல்லாரும் போட்டுருக்கோம், உள்ளுக்குலாம் நான் வேறு சார் அப்படிமா. சொன்ன உடனே அவனுக்கு சரி நம்மளை மாதிரி ஏதோ ஒரு கேஸ் போல் அப்படின்ட்டு மறுபடியும் பேச்சு கொடுப்பான். என்ன நடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார் நான் நடிக்கிறேன்ல சார், பாடுங்க சார், படத்துக்கெலாம் பாடிங்க சார், உங்கள் யாருக்கும் தெரியாது சார், வருவேன் சார், திரும்ப வருவேன், என்ன ஃபேமிலி இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன், இது வெளியே நாடகம் சார். என்ன சொல்லியா, வெளியே பண்ணுறது நாடகம் தான், இது ஊருக்கு பண்ணுற நாடகம், இது எனக்கு இல்லை, நான் உள்ள வேறு, அதான் உண்மை அப்படின்னா அவனுக்கு அப்போ தான் புரியும், ஓ அதான் உண்மையா அப்படின்னு. உடச்சி வெளியே வந்து அந்த போடுறது, அந்த மன ஓட்டத்தை தாண்டி வர்றது, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நாள் வந்துச்சு, நீ கதை சொல்லி நீ வந்து சும்மா ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டு அவன் சொல்கிறதையும் செய்கிறதுக்கான ஆள் இல்லை அப்படின்றத ஒரே நைட்டில் முடிவு எடுத்தது தான். பிறந்ததே ஒரு கதை தானே, தான் பிறந்ததே ஒரு கதையாக ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, எனக்கெல்லாம் பல தடவை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு என்ன தெரியும், அதை பிலீவ் பண்ணிகிட்டு இருப்போம், நம்மளுக்கு என்ன தெரியும், அது ரியலாக என்னன்னே தெரியாது. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்லை, நான் பிறந்த நாள் இல்லைன்னு எனக்கு தெரியாது, பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், சொல்லும்போது கேட்க நல்லா இருக்குல்ல. சரி, கதைக்கு ஒரு எண்டு கொடுத்து ஒரு இதை கொடுத்து முடிச்சு விட்ரு வீடியோ. முத்தமிழில் வர அந்த வரி தான், சாகா வரம் போல் சோகம் உண்டோ, தீரா கதையை கேட்பாங்க.